ஒரு மாறா வெப்பநிலையில் பேணப்படும் ஒரு சீரான உலோக கம்பியினூடாக ஒரு ஓட்டம் ஐ பாய்கிறது. அப்போ ஒரு சீரான உலோக கம்பி அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐ ஒன்று பாயுதான். ஐ என்ன மின்னோட்டம் பாய்க்குது. இந்த மின்னோட்டம் பாயும் போது பின்னர் வரவுகள் எது கம்பியில் உள்ள ஓட்டம் ஐயுடன் கம்பி வலுவிரயம் பியின் முயற்சியிருந்த வருது. அப்போ இந்த வலுவிரயம் பி சமன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ வர்க்கம் ஆறுக்கு சமனாக இருக்க போகுது. வலுவிரயத்துக்கு தான் சமன்பாடு P7 ஐ வர்க்கம் ஆர் என்று சொன்னான். ஆகவே இதை நான் வரைபட ஃபார்மேட்டுக்கு மாற்றினோம்டா P7 R இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் ஐ வர்க்கம் என்று போடலாம். இது என்ன வரைவு ஃபார்மேட்டுண்டா y சமன் mx வர்க்கத்தில் வரைவில் இருக்குது. y சமன் mx வர்க்கம்ண்டா நாங்கள் 11ஆம் ஆண்டில் படிச்சிருக்கோம். y சமன் mx வரைவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேர்பெருமானத்தில் இருக்குது. அப்போ இழிவு வரைவாக இருக்கும், அதுவும் பரவளைவாக இருக்கும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த செட்லாம் வரும் இப்படி. அப்போ இதுதான் எக்ஸ்ஹெச் வைஹெச், இது பிக்கும் ஐக்குமான வரைவு. வரைவு எப்படி வரும்? பரவளைவாக வரும். ஏன் y சமன் mx வர்க்கத்தில் வரைவில் இருக்கிறதால இது வரும். இப்போ டிரெக்டாகவே இதுக்கு போட்டு என்ன விட இந்த விட தான் வரப்போகுது.